4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண வேணுமா? டான்ஸ் ஆடி என்னடா பண்ண போறீங்க? ஓ நானா அப்படி கேக்குறேன். பிடிச்சிருக்கு நான். இந்த டான்ஸ் ஆடுறதுனால உங்களுக்கு என்னடா பெனிஃபிட் இருக்கு? நான் சொன்னேனே நான் பிடிச்சிருக்கு. ஜாலியா இருக்கு. முதல்ல படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படி. அதுக்கப்புறம் போய் டான்ஸ் ஆட பார்க்கலாம். என்னடா இவங்க எப்படி சொல்றது? ஆமாங்க நம்ம ஃபீஸ் கட்டி தானே கற்றுக்கிறோம். இதனால என்ன வேலை கிடைக்கும்? அப்போ எப்படி தான் சம்பாதிக்கணும்டா? ப்ராக்டிஸ் பண்ண சொன்னா உட்காந்து என்ன பண்ணி நிக்கிறீங்க? டேய் ஏது மேல வாங்க. டேய் என்ன எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுங்க மாஸ்டர் டான்ஸ் கற்றுக்கிறீங்கன்னு சொல்லி ஏடா கிளாஸ் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது, பரவாயில்ல இப்போவாச்சும் கேட்கணும்னு தோணுச்சே. உட்காருங்க. என்ன பெனிஃபிட் நீங்களும் தெரிஞ்சுங்க, உங்கள் கூட டான்ஸ் ஆடுற பசங்களுக்கும் சொல்லுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ டான்ஸ் ஆடினா உனக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஞாபக சக்தி வளரும், சரியா? அடுத்து நீ உடம்புல இருக்க கொழுப்புலாம் கரைச்சி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா உடம்பு நல்லா ஜிம்முக்கு போகிற மாதிரி கட்டு மஸ்தாக இருக்கும், ஓகேவா? அதுவும் இல்லாமல் டான்ஸ்லேயே நிறைய டெக்னிக்கல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீ கற்றுக்கிட்டனா நீயும் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ போய் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபராக ஜாயின் பண்ணி நீ அது மூலமாக இன்கம் சம்பாதிக்கலாம், ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குடா. சொல்லுங்க மாஸ்டர், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒலிம்பிக்கில் இதுக்கு முன்னாடி ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு, ஃபுட்பாலு, வாலிபால் இதெல்லாம் தான் இருந்தது. ஆனால் இப்போது டான்ஸ்லேயும் பிரேக்கிங், ஜிம்னாஸ்டிக் சொல்லி 2 ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி ரன்னிங் ரேஸில் வின் பண்ணால் உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த டான்ஸ் போயிட்டு நீங்கள் ஒலிம்பிக்கில் ஆடினீங்கன்னா அதில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா, எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். ஆனால் நம்ம டான்ஸ் ஆடுறதே ஒரு தொழிலாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் லைஃப் ஃபுல்லாக. அப்படி இருக்கு சொல்ல இதனால் என்ன பெனிஃபிட்னு வந்து நீங்கள் கேட்கலாமா? கேட்டது கூட நல்லது தான், தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது, சரியா? நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், உங்கள் கூட கற்றுக்கிற பசங்க எல்லாருக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேவா? சூப்பர், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா வாங்க.